வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, வீடியோ வெளியிட்டு விஜயை வெளுத்து விட்ட அண்ணாமலை ஆக்ரோஷமான ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டாரு. அது மட்டும் கிடையாது, ஒரு கருத்து கணிப்பு வெளியாகிருக்கிறது. விஜய்க்கு மாற்று அண்ணாமலை தான். விஜய்க்கு வாக்களித்த 28% பேர் சொல்லியிருக்கின்ற கருத்து தமிழக அரசியல் களத்தையே புரட்டி போட்டிருக்குது. அவற்றை தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல வீடியோ வெளியிட்டார்னு சொன்னோம்ல அண்ணாமலை, அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வாங்க. என்ன வீடியோ என்று கேட்குறீங்களா? நம்ம தமிழக அரசாங்கமானது புதுசா ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. என்ன அறிவிப்பு என்று பார்க்கின்ற பொழுது, பள்ளிகளுக்கு வழிபாட்டு தலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை 717 நாங்க மூடுறோம் அப்படின்னு உத்தரவிட்டார்கள். ஆனால் உண்மையாகவே அந்த கடைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்குதா என்று பார்ப்பதற்காக அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆய்வு நடத்தியிருக்கின்றார். அவருக்கு ஏன் வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இந்த ஜூலை மாதம் முழுவதுமே மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்றார். முதல்ல குடும்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய மதுவை ஒழிக்கணும், மது குடிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்கணும். ரெண்டாவது, பொது வெளியில போய் ஒரு ஊர்லயோ இல்ல குறைந்தபட்சம் 100 பேர்கிட்டையாவது போதையின் தீமையை எடுத்து சொல்லுது. மூன்றாவது, விளையாட்டு போட்டிகள், கட்டுரை போட்டிகள் நடத்தி இல்ல மாரத்தான் ரேஸ் வச்சோ போதை ஒழிப்பை பற்றி பிரச்சாரம் பண்ணணும். மூன்றாவது, நம்ம மாநாடு போடுறது, பொதுக்கூட்டங்கள் நடத்துவது. அதன் அடிப்படையில் தான் திருச்செந்தூர்ல இந்த மாதம் 28ஆம் தேதி ஒரு மாநாடு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் முழுவதும் போதை ஒழிப்புக்காக செலவிடுறாங்க வீத லீடர்ஸ் அமைப்பினர். அதனால டாஸ்மார்க் மூடுறேன்னு சொன்னாங்களா, மூடி இருக்காங்களா அப்படின்னு பார்ப்பதற்காக தான் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த ரவுண்டில் தான் தெரிகிறது, குறிப்பா ராயபுரம், வாசர்கான்பேட்டை, இப்படி சென்னையினுடைய பல முக்கியமான இடங்கள்ல போய் சோதனையிட்டு இருக்கின்றார்கள். எந்தெந்த கடையெல்லாம் மூடுறாங்கன்னு சொல்லிட்டு கடை எண்ணுடன் வெளியிட்டாங்க இல்லையா அந்த அறிவிப்பை, அந்த கடை எண்ணை எடுத்துக்கிட்டு போய் தேடி இருக்காங்க. அப்படி தேடுகின்ற பொழுதுதான் பல கடைகள் மூடாம இருந்திருக்கிறது. ஏன்பா அறிவிப்போடு நிறுத்தி விட்டார்களா அதிகாரிகள்? அரசாங்கம் சொல்லிச்சு, ஆனா உண்மையாகவே கடை மூடப்பட்டிருக்கிறதா? கடை மூடப்படல அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக ஆதாரபூர்வமாக வீடியோ எடுத்து இன்னைக்கு அண்ணாமலை தன்னுடைய எக்ஸ்தலத்துல வெளியிட்டு இருக்கிறார். அவர் மட்டுமே இந்த அரசாங்கம் கோட்டை விட்ட விஷயத்தை வெளிப்படுத்தல. உங்க ஊர்ல இந்த மாதிரி இந்த கடையெல்லாம் மூடப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு எங்கெல்லாம் டாஸ்மாக் கடை மூடலையோ அதனுடைய ஒட்டுமொத்த விவரத்தையும் எடுத்துக்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த கடையை மூடணும்னு சொன்னாங்க. அறிவிப்பாணை வந்துடுச்சு, ஆனா கடையானது மூடல அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய கருத்துக்கு கொண்டு போங்க. மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று களத்தில் இறங்கிட்டோம். ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துட்டோம். அந்த பிரச்சனை முடிவுக்கு வருகின்ற வரைக்கும் நாம தொடர்ந்து அதற்கு எதிராக போராடித்தான் ஆக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடை மூடப்பட்டிருக்குதா என்று ஆய்வு நடத்துகின்ற போது இந்த அரசாங்கம் சொதப்பன விஷயம் அம்பலமாகி போச்சு. இன்னைக்கு வீடியோ வெளியிட்டு இருக்கின்றார். கண்டிப்பா விஜய் அவர்கள் பார்ப்பாரு. இந்த மாதிரி கடை மூடாததெல்லாம் கணக்கெடுத்து மீண்டும் மூடுவதற்கான உத்தரவு கண்டிப்பா பிறப்பிப்பார்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் இந்த மது ஒழிப்பு பிரச்சனையை களத்துல இறங்கி கையில் எடுத்து தீவிரமா செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வீத லீடர்ஸ் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா போதையால நேரடியா பாதிப்படைகிறவனும் இருக்கிறான். அந்த போதை பொருள் போட்டவனால பல பேர் பாதிப்படைகின்றான். அதனால தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் போதையால் பாதிப்படையாதவங்க யாருமே இல்லை. அதனாலதான் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை முதல் மாசத்திலேயே தொடங்கிட்டாரு கட்சி ஆரம்பித்து. அதன் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் நாம போய் சேருவோம். ஏன்னா படிக்காதவன் இருந்தாலும் இருப்பான் தமிழ்நாட்டில், குடிக்காதவன் இருப்பானா அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு மக்கள் போதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க் மட்டுமே குறி வைக்கலீங்க. அதை தாண்டி சிந்தட்டிக்ஸ் ட்ரக்ஸ், கஞ்சா இவற்றையும் எந்த பகுதியில் விற்கிறாங்க போறாங்க என்ற விஷயத்தை தயவு செய்து கணக்கிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லுங்க. காவல்துறை கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் விற்பதை இவன் தான் காட்டி கொடுத்தான்னு சொல்லிட்டு நம்மள அடிப்பானுங்க. அதனால வருமானத்தை கெட்டுதான் அவன் நினைப்பான். நாம வாழ்க்கையை கெடுக்கிறானே கஞ்சா வித்து என்று சொல்லி நம்ம போராடுவோம். எவன் நல்லது செய்யறான்னு தெரியாது. அரசாங்கமானது பழி போடுது என்பதற்காக நம்மளை பிடிச்சிதான் உள்ள வைப்பாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் கிட்ட போய் புகார் அளிங்க. நீங்க புகார் அளிக்கின்ற போது உங்களுடைய உண்மையான விவரங்கள் மறைக்கப்படும். அதனால தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு போதையை கட்டுக்குள் கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கின்றார். ஒரு லீடரா எமர்ஜி ஆகிறாருன்னு வச்சுங்களேன், நம்ம தமிழ் சமூகத்தையோ இல்ல எந்த சமூகத்துக்கு தலைவராக வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அந்த சமூகமும் கூடவே சேர்ந்து தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஸோ அறியாமையில் இருக்கிறவங்களை
கண்டிப்பா மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக தான் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இந்த போதை ஒழிப்பை முதல்ல கையில் எடுத்தாரு. அதன் மூலமாக நமக்கு தெரிந்து எல்லா பகுதியிலும் போய் சேர்ந்துட்டாரு. சரி, வீதர் லீடர்ஸ் அமைப்புல எவ்வளவு பேர் தான் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. கிட்டத்தட்ட 19,713 பேர் வந்து இதுவரைக்கும் அந்த அமைப்புல சேர்ந்திருக்கின்றார்கள். அண்ணாமலை சினிமா ஸ்டார் கிடையாது, ஒரு IPS அதிகாரி. தமிழ்நாட்டில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி என்று சொல்லுவாங்க பாஜக. அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தாரு. அந்த கட்சி அவர் வளைத்தாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த கட்சி அவரை அரவணைத்ததா என்று கேட்டீங்கன்னா அரவணைக்கவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பதவி இழந்து ஒரு ஆண்டு காலம் அதற்கு வேலை செய்துவிட்டு இப்போது எந்த ஒரு கட்சியினுடைய அடையாளமும் இல்லாம, எந்த ஒரு தலைவனுடைய பின்புலமும் இல்லாம மக்களுக்காக வந்திருக்காரு. கண்டிப்பா மக்கள் வந்து அவரை ஆதரிக்கிறாங்க, அதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. அப்படி ஆதரிப்பதனாலதான் இப்ப 19,713 பேர் நான் பாக்குற வரைக்கும் சேர்ந்திருக்காங்க. முன்பெல்லாம் வந்து ஒரு நொடிக்கு 2 பேர் 3 பேர் சேருவாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஜூன் 5ஆம் தேதி அறிவிச்சார் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தேதி? ஜூலை 10. ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. கட்சியில இணைகின்றவருடைய வேகம் குறைந்து போச்சு. 2வது அரசியல் கட்சியாக இன்னும் பரிணமிக்கல, இன்னும் தொண்டு நிறுவனமாகத்தான் அது நடந்துகிட்டு இருக்குது. அரசியல் கருத்துக்களை அண்ணாமலை அவர்கள் ஆவேசமா இப்போ வந்து பத்திரிகையாளர் சந்தித்து சொல்லல. அண்ணாமலை என்றாலே வந்து பாத்தீங்கன்னா ஓங்கி ஓங்கி அடிப்பதுதான், ஆளும் அரசாங்கத்தை குறை சொல்வதுதான். அது மட்டும் இல்ல, அந்த குறையானது உண்மையானதாக ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும், மக்கள் மனதுடன் நெருக்கமா இருக்கும். அப்படி அதிரடி காட்டக்கூடிய அண்ணாமலை அவர்கள் அமைதியா இருப்பதனாலும் இப்ப கட்சியில வந்து சேர்றவங்களுடைய எண்ணிக்கையானது குறைவா இருக்கிறது. மீண்டும் அதிரடி காட்ட தொடங்கிட்டாருன்னா நிச்சயமாக இந்த எண்ணிக்கையானது அதிகரித்து விடும். தமிழ்நாட்டில் கட்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் 19 லட்சம் பேரா அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அதற்காக தான் இது எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அப்படின்றது தெரியுமில்ல, அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா யார் வேணுமானாலும் தலைமைக்கு வரலாம். அதுக்கு தமிழ்நாட்டில் கட்சி இருக்குதா? இருக்குது. அதிமுக பாஜக இருக்குது. உழைச்சிங்கன்னா அந்த கட்சியில யார் வேணுமானாலும் தலைமைக்கு வரலாம். இல்ல பதவி பணம் இது ரெண்டும் பெறணுமா, அதுக்கான கட்சி தமிழக வெற்றி கழகம், 2வது திமுக இருக்குது. நீங்க அங்க போய் வேலை பார்த்தீங்கன்னா பதவிக்காகவும் பணத்துக்காகவும் வேலை செஞ்சீங்கன்னா அங்க போய் சேரலாம். அதனால உங்களுக்கான இடமும் இருக்குது. 2வது அதையெல்லாம் தாண்டி கொள்கை, கோட்பாடு, தமிழ் இனம் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறியா? உனக்கும் 2 கட்சி இருக்குது. ஒன்னு பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி இருக்குது. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் சமாதானப்படுத்தக்கூடிய, திருப்திப்படுத்தக்கூடிய கட்சிகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இத்தனை கட்சிகள் இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு தேடுதல் இருக்கிறது. அந்த தேடுதலை உணர்ந்த பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் வீதர் லீடர்ஸ் என்ற அமைப்பை அரசியல் கட்சியாக மாற்றுகின்றார். அதனால தான் இப்போ 18 லட்சம் பேரா 19 லட்சத்தை கடந்து உறுப்பினர் எண்ணிக்கை சேர்ந்துகிட்டு இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் மத்தியில் எடுத்திருக்காங்க. அப்படி விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் மத்தியில் எடுத்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு தெரியாம ஓட்டு போட்டோம் அப்படின்னு 28% பேர் சொல்றாங்க. மீண்டும் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. மீண்டும் நாங்க ஏன் விஜய்க்கு ஓட்டு போடுறோம்? யாரோ சொன்னாங்க, வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டோம். சுய சிந்தனை ஏதோ மங்கி போச்சு, போட்டு தொலைச்சிட்டோம். இந்த ஆட்சி சிறப்பா இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது சிறப்பா இருக்குதா இல்லையான்னு இப்ப சொல்ல முடியாது. ஆனா மீண்டும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம். மீண்டும் திமுக தானா, மீண்டும் அதிமுக தானா அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல, புதிய சக்தியை எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதிமுக வேணா திமுக வேணான்னு முடிவு பண்ணவங்க இப்போ தொடர்ந்து அதை புறக்கணித்துக் கொண்டேதான் வர்றாங்கன்றது இந்த கருத்து கணிப்பு மூலமா தெரியுது. நம்ம விஜய் அவர்கள் மீது இந்த ஈர்ப்பம் இந்த 28% பேருக்கு தீர்ந்து போச்சு. விஜய்க்கும் நாங்க ஓட்டு போட மாட்டோம். அப்ப புதியவர்கள் வரணும் என்கின்ற போது இப்போதைக்கு கட்சி தொடங்கி வர்றது யாருங்க? அண்ணாமலை தான். சோ அரசியல் களத்துக்கு வந்தாருன்னா, அதிரடி காட்டினார்னா நிச்சயமாக அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கு கூடும் என்பதுல சந்தேகமே இல்லைங்க. நம்ம பத்திரிகையாளர் மணி இருக்கார்ல, மணி அவர்கள் வந்து ஒரு வாசகத்தை சொல்றார். என்ன வாசகம் என்று பார்க்கிற போது, விஜய்க்கு எதிராக திமுக விமர்சனம் வச்சாலும் அதிமுக விமர்சனம் வச்சாலும் அதை விஜய் அவர்கள் வந்து ஈஸி ஹேண்டில் பண்ணுவார். ஆனா அதுவே வந்து அண்ணாமலை வச்சாருன்னா விஜயால எதிர்கொள்ள முடியாது. 2வது மக்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு எதிராக ஒரு புதிய சக்தியை தான் எதிர்பார்க்கின்றார்கள் என்று மணி அவர்கள் சொல்றார். அண்ணாமலை அவர்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்கு வந்தார்னு வச்சுங்களேன், திமுக கிட்ட இருந்து ஏகப்பட்ட பேர் வருவாங்க. அப்ப அதிமுக கிட்ட இருந்து வரமாட்டாங்களான்னு கேட்டா, அதிமுக கிட்ட இருக்கிறவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டானே, இனிமே அங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் கட்சி விசுவாசிகள், அங்கிருந்து இழுக்க முடியாதுங்க. அதனால
திமுக சின்ன பாதிப்புக்குள்ளா இருக்குது, குழப்பத்தில் இருக்கிறார்கள். என்னப்பா திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காத என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அண்ணாமலை அவருடைய ஆவேசத்தை பார்த்தாங்கன்னா, அப்பா தேர்தல் களமானது 4 முனை போட்டியா போயிடுச்சு. நம்ம கட்சியானது கண்டிப்பா தனி பெரும்பான்மை வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால அண்ணாமலை நோக்கி போறது சரியா இருக்குன்னு சொல்லிவிட்டு 2ஆம் கட்ட தலைவர்களிலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் திமுகவிலிருந்து நகர்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மணி அவர்கள் அழுத்தம் திருத்தமா சொல்றார், பிராமிஸ் பண்ணி சொல்றார், திமுகவை காலி பண்ண போறாரு அண்ணாமலை அப்படின்னு சொல்றார். ஏன்னா 4 முனை போட்டி. அதிமுகவுக்கு 21% வாக்கு, திமுகவுக்கு இப்போது இருக்கின்ற நிலைமையில 24% வாக்கு, விஜய்க்கு 35% வாக்கு, பாஜக நாம் தமிழர் கட்சி இவங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்து மொத்தமாக ஒரு 10% வாக்கு. இப்படி இருக்கின்ற தருணத்துல இவர்களெல்லாம் எதிர்ப்பதற்கு அண்ணாமலை வந்தார்னா அவரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பிரிப்பார். அவரு திமுக கிட்ட இருந்தா பிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி 4 பெரிய போட்டியாளர்கள் இருக்கின்ற போது மக்கள் குழம்பி விடுவாங்க. எல்லாருக்கும் தலா ஒரு 25-30 தொகுதிகள் ஜெயிக்கிறாங்கன்னா எந்த கட்சியும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி கட்டில உட்காராது. அதனால யாருக்கு வேண்டுமானாலும் சரி முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அதுல அண்ணாமலை அவர்கள் சாணிக்கத்தனமாக காய் நகர்த்தினார் என்றால் நிச்சயமா ஒரு ஆட்சியை பிடிச்சிருவாரு. அதனால அண்ணாமலை அவர்களுடைய இலக்கு 2029 கிடையாது, 2031 தான். இப்போ விஜய் மீது 28% பேர் வெறுப்படைந்திருக்கின்றார்கள். அவங்க அண்ணாமலை நோக்கி தான் வருவாங்க. அண்ணாமலை அவர்கள் வருகிற 12ஆம் தேதி அந்த பொள்ளாச்சி மாநாட்டில் என்ன பேசுறார் என்று பார்த்த பிறகு அவருக்கு செல்வாக்கு கூடலாம் இல்ல சரியலாம். கண்டிப்பா 12ஆம் தேதி என்ன அறிவிப்பு வெளியிட போறார் என்றுதான் எல்லாரும் எதிர்பார்க்கின்றார்கள். ஸோ 12ஆம் தேதி அந்த மாநாட்டில் பேசுகின்ற விஷயத்தை அடிப்படையாக வச்சு மாற்று கட்சியிலிருந்து அண்ணாமலை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி ஆன்டி இன்கம்பன்சி கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு மட்டும் மாற்று கருத்து என்ன, விஜய் மீதும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். அது அண்ணாமலை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். விஜயுடன் இருக்கிறவங்க இளைஞர்கள், அவங்க அதிமுக திமுக அரசியலை ரொம்ப கூர்ந்து கவனித்திருக்க மாட்டாங்க. அதிமுக திமுக என்ன பண்ணிச்சு என்ற விவரமும் அவங்களுக்கு தெரியாது. விஜயை பார்த்தவங்க விஜய் சரியில்லை என்று முடிவெடுத்தாங்கன்னா அடுத்த இடத்துல யார் இருக்கிறாங்க, விஜயை விட 10 வருஷம் சின்னவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை நோக்கி தான் வருவாங்க. அரசியல் களமானது அண்ணாமலையா விஜயா இந்த இரு துருவத்தை நோக்கி தான் போகும். நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் வந்து விஜய்க்கு எதிராகவும் டஃப் கொடுக்க மாட்டாரு, அண்ணாமலைக்கு எதிராகவும் டஃப் கொடுக்க மாட்டாரு. அந்த மணி பத்திரிகையாளர் அவர்கள் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, விஜயே வந்து அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்க மாட்டார், அண்ணாமலை எல்லா பிரச்சனைக்கும் களத்தில் நிற்பார், எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பார், எல்லா பிரச்சனை பற்றியும் பேசுவார். ஆனா விஜய் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பாரா, எல்லா பிரச்சனை பற்றியும் பேசுவாரா, பத்திரிகையாளர் சந்திப்பாரா? அதனால அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் விஜயை விட அண்ணாமலை எட்ஜ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒத்துக்கினாலும் ஒத்துக்காவிட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டது அதிமுக திமுக வேண்டாம் என்ற நிலைப்பாட்டை எல்லாம் தாண்டி ஏதோ ஒரு திரை கவர்ச்சி மூலமாகத்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த கவர்ச்சி கண்டிப்பா தீர்ந்து போயிடும். எம்ஜிஆர் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அரசியல் கட்சியிலே இருந்தாரு, போட்டியிட்டு பலமுறை வெற்றி பெற்றவர். அதனால எம்ஜிஆர் வெறும் சினிமாக்காரரா மட்டும் பார்க்கல, திமுக காரரா பார்த்தாங்க. ஆனா திமுக அவருக்கு துரோகம் பண்ண பிறகு நமக்குன்னு ஒரு தலைவன் வேணும், அந்த திமுகவை கருவறுக்கணும் என்பதற்காக எம்ஜிஆர் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதனால எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதியா வெளியே வந்தார். ஆனா விஜய் திரைத்துறையிலிருந்து வந்தார். அந்த மோகம் தீர்ந்து போகும். அப்படி தீர்ந்து போகும்போது அண்ணாமலை அதை அறுவடை செய்வாரு. அதுதான் இந்த கருத்து கணிப்புல 28% பேர் மீண்டும் நாங்க அதிமுக திமுக ஓட்டு போட மாட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம், புதியவரை எதிர்பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த புதியவர் அண்ணாமலை இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஜூலை 12ஆம் தேதிக்கு மேல அண்ணாமலை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இடம்பெற போகின்றார், என்ன அறிவிப்பை வெளியிட போகின்றார் இதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். அப்போ அண்ணாமலை தொடர்பாக இல்ல அந்த மாநாட்டில் பேசின அண்ணாமலை உரை தொடர்பாக ஒரு தனி வீடியோ தர. அது வரைக்கும் நம்ம சேனலோட இணைந்துருங்க. நன்றி.